ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தர்மபுரியிலிருந்து திருப்பத்தூர் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 1.5 to 2 hours ஜேர்னிங்க திருப்பத்தூருக்கு. திருப்பத்தூர் எதுக்கு போறோம்னா, திருப்பத்தூர்ல இருந்து ஜலகம்பாறை ஃபால்ஸ், ஏலகிரி ஹில்ஸ் இதெல்லாம் நம்ம சுத்தி பார்க்க போறோம். எல்லாமே டிஎன்எஸ்டிசி பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து தர்மபுரியிலிருந்து திருப்பத்தூர் வரைக்கும் போகிற பஸ்க்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தர்மபுரியிலிருந்து திருப்பத்தூர் நோக்கிய பஸ் பயணத்திற்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, கரெக்டா நம்ம 12:45 தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கோங்க. இங்கிருந்து ஒகேனக்கலுக்கு, கோசூருக்கு, பெங்களூர், சேலம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. ஒகேனக்கல் பஸ் நிக்குது பாருங்க. பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்குங்க. அரூர்ல இருந்து ஒகேனக்கல் போற பஸ் இது. நமக்கு திருப்பத்தூர் போற பஸ் இங்க நிக்குது, பட் ஆனா இது ஃபுல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் பஸ்ல போவோம். மக்களே, நமக்கு ஒரு திருப்பத்தூர் பஸ் ரெடியா இருக்குங்க. இப்பேருந்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பயணச்சீட்டு வழங்கப்படுமா. ஸோ நம்ம ஜிபே, ஃபோன்பேலேயே டிக்கெட் எடுத்துக்கலாங்க. பரவாயில்ல, இப்போ நிறைய டிஎன்எஸ்டிசி பஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. கேஷ் கொண்டு போகணும், சில்லறை இல்லையேன்னு ஒரு பிரச்சனை பெருசா தீந்துரும். எல்லாமே வந்து டிஜிட்டல் பேமெண்டா ஆயிடுச்சுன்னா. இங்க பாருங்க, வானவில் பஸ் வானவில் பாய்ஸ் மாதிரி வானவில் பஸ் ஓடுதுங்க தர்மபுரியில. நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ்ங்க. இதெல்லாம் தர்மபுரி டு திருப்பத்தூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலூர், கோசூர், ஒகேனக்கல், சேலம் இங்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி. சரி வாங்க, நம்ம போய் பஸ்ல செட்டில் ஆகும். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் ஃபுல்லா இருக்கு. நம்ம டிராவல் பண்ற பஸ் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்க. ஃபுல்லா டஸ்ட் மூடி இருக்கு. ரியர் விண்டோல ப்ளூ கலர் டிஎன்எஸ்டிசி. 1.5 to 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் திருப்பத்தூர் ரீச் ஆகிறதுக்கு. கொஞ்சம் ஏர்லியரா போயிட்டோன்னு வச்சுக்கோங்களா, நம்ம போயிட்டு அங்க ரூம் ஏதாவது செட்டில் ஆயிட்டு அப்படியே ஜலகம்பாறை ஃபால்ஸ் போயிட்டு வந்துடலாம். அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல ஜலகம்பாறை, ஏலகிரி ஹில்ஸ் போற வீடியோஸ் இதெல்லாம் வரும், பாக்குறீங்க, மிஸ் பண்ணாம. எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க தர்மபுரி பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க, பட் இன்னும் ஓபன் பண்ணல. உள்ள ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. ஹோட்டல்ஸ், மொபைல் ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ், சாப்பிட்றதுக்கான வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் இது கன்ஜஸ்டடா தான் இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மாடர்ன் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். ஸோ இது வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் போற பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து தர்மபுரி சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போற டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மக்களே, நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ ரெகுலர் 3+2 சீட்டர் லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு செம்ம ஸ்பேஸ் எல்லாம் விட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம பேக்கையும் போட்டு செட்டில் ஆயாச்சு. அழகா விண்டோ சீட்ல பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்ல உட்கார்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா டிஎன்எஸ்டிசி பஸ்ல எல்லாம் அதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா எப்பவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ரூட்ஸ்ல ஃபுல்லா தான் போகுது. அண்ட் மோஸ்ட்லி ஃப்ரண்ட்ல வந்து லேடிஸ் உட்காருவாங்க. அப்புறம் முன்னாடி அந்த சிங்கிள் சீட்ல வந்து கண்டக்டர்னா தான் உட்காருறாங்க. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல அவரும் பின்னாடி உட்கார்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஏதாவது ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ல தான் நமக்கு கேபின் ரைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்குது. எஸ்சிடிசி பஸ் மாதிரி, ஆம்னி பஸ் மாதிரி நமக்கு கேபின் ரைடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் டிஎன்எஸ்டிசி பஸ்ல ரொம்பவே கம்மி தான். ஸோ மேபி ரிமோட் ரூட்ஸ்ல அதுக்கு பாசிபிள் இருக்கும். நம்ம வால்பாறைலாம் போனப்போ பண்ணோம். பட் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பிஸியான ரூட்ஸ்ல, பிளெயின்ஸ்ல இருக்கிற ஊர்களில் வந்து இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பண்ணுவீங்க, ஏன் ப்ரோ கேபின் ரைட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலா பார்த்தா ஆக்சுவலா கேபின் ரைடை விட நம்ம விண்டோ சீட் ரைடு தான் எல்லாருக்கும் பிடிக்கணும் மேக்சிமம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பஸ்ல போகும்போது ஆசைப்படுறது விண்டோ சீட்ல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே போறதுதான். பட் நாம vlog விண்டோ சீட்ல இருந்து எடுத்தா நிறைய பேர் ரசிக்கிறீங்க சொல்ல.
ரொம்ப ஃபியூ ஒரு 1% ஆஃப் த மக்கள் தான் கேபின் ரைட் கேட்கறது. மத்த எல்லாருமே வந்து சூப்பரா இருக்கும் ப்ரோ தான் சொல்றீங்க. அந்த 1% மக்களுக்காக தான் சொல்றேன், ஓகேவா? ஸோ எல்லாருமே விரும்புறது விண்டோ சீட்ல இருந்து நம்ம வியூ பார்த்துட்டே போறது தான் மக்களே. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. விர்ச்சுவலா நம்ம தர்மபுரியில இருந்து திருப்பத்தூர் போற இந்த ஜேர்னியா, இதுதான் ஃபர்ஸ்ட் எப்பா கணேஷா சேனல்ல நாம திருப்பத்தூர் சைடு டிராவல் பண்றோங்க. தர்மபுரியில வத்தல் மலையெல்லாம் பார்த்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த விளாக் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. தர்மபுரியில இருந்து வத்தல் மலை போன பஸ் விளாக், வத்தல் மலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாம திரும்பி காட் ரோடு வழியா கீழே இறங்கினது, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, தர்மபுரியில் இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், ஹோட்டல்ஸ், இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நாம தர்மபுரியிலிருந்து திருப்பத்தூர் வரைக்கும் போற டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ டோட்டலி 40 rupees ஆகுதுங்க. 64 கிலோமீட்டர்ஸ். பரவாயில்லைங்க. நம்ம கிலோமீட்டர்ஸ் கணக்குல யூஸ்வலா வந்து நிறைய ரூட்ல வந்து எவ்வளவு கிலோமீட்டரோ அந்த அளவுக்கு வந்து டிக்கெட் பிரைஸும் இருக்கும். ஸோ இந்த ரூட்ல கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. 64 கிலோமீட்டர்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 to 2 மணி நேரம் ஆகும் நம்ம திருப்பத்தூர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ போற வழி வந்து ஃபுல்லா வந்து ரூரல் ரூட் தான். பெரிய டவுன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. போச்சம்பள்ளி மட்டும் ஒரு பெரிய டவுன் இருக்கு, அதை கிராஸ் பண்ணுவோம். அண்ட் யூஸ்வலா வந்து கிராமப்புறங்கள்ல குட்டி குட்டி ஜங்ஷன்ஸ்ல குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஊர்களை எல்லாம் கிராஸ் பண்ணுவோம். எனக்கு போச்சம்பள்ளி தவிர நிறைய ஊர்களோட பேர் தெரியாதுங்க. ஸோ இந்த பக்கம் இந்த ரீஜன்ல இருந்து நீங்க பிளாக் பார்க்குற மக்கள் வந்து சொல்லுங்க என்னென்ன ஊரெல்லாம் இருக்கு, இங்க ஏதாவது விசேஷமான கோவில்கள் இருக்கா, சுத்தி பார்க்கறதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்பவாவது திருப்பத்தூர் தர்மபுரி சைடு வந்தா அந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நாம ஏன் திருப்பத்தூர் டிராவல் பண்ணோம்னா, தர்மபுரியில இருந்து வத்தல் மலைக்கு போன மாதிரியே வந்து நம்ம திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி ஹில்ஸ் போறோங்க. ஆமா, அடுத்தடுத்து வர்ற விளாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி போற பஸ் விளாக், அதுக்கப்புறம் ஏலகிரி மேல போயிட்டு அங்க இருக்கிற லேக்கு, போட்டிங்கு, பார்க்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அப்புறம் ஏலகிரியில் இருக்கிற முக்கியமான ரெசார்ட்ஸ், ஸ்டேக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து தனியா உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு வீக்கெண்ட்லயோ வீக் டேஸ்லயோ வந்து ஏலகிரி போறதுக்கு பிளான் பண்ணா அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி இருக்கும். எப்படி திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி போகணும், ஏலகிரியில என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல்டு வரும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டே நீங்க சூப்பர்பா பிளான் பண்ணிக்கலாம் ஏலகிரி ட்ரிப், ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லான கிராமப்புறங்கள் வழியா நாம டிராவல் பண்ண போறோம். அதுவும் பொங்கல் நாள்ல ஒரே விழாக்கோலம் போன்றிருக்கு. எங்க பார்த்தாலும் கரும்பு, மஞ்சள், காய்கறி, பழங்கள்னு செம்ம வைபிங்கா இருக்கு ஃபுல் தமிழ்நாடு. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விளாகா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
மக்களே இப்ப நாம இருமத்தூர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து நாம தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள என்ட்ராக போறோம் மக்களே. சோ இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் சேலம் மாவட்டத்தோட இருந்துச்சு. இப்போ இந்த மாவட்டங்களை எல்லாம் பிரிச்சு தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம்னு பண்ணியாச்சு. இங்க பாருங்க மக்களே, சூப்பரா தென்பெண்ணையாறு ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமே வந்து ஃபுல்லா தென்னந்தோப்புகள் அப்படியே பச்சை பசுமையா இருக்குங்க. கரெக்டா நம்ம ஆத்துக்கு அந்த சைடோட தருமபுரி மாவட்டம் முடியுதுங்க, ஆத்துக்கு இந்த சைடு இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். சோ நாம சக்சஸ்ஃபுல்லா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள என்டர் ஆயாச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு போச்சம்பள்ளி தாண்டி நாம திருப்பத்தூருக்குள்ள என்டர் ஆயிடுவோம். சோ செம்ம பசுமையா இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை தருமபுரியில இருந்து திருப்பத்தூர் போற ரூட் வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிராமப்புறங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஏதோ வந்து ஒரு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சைடு டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க. அவ்வளவு தென்னந்தோப்புகள் இருக்கு. ரோடோட ரெண்டு சைடுமே பார்த்தா ஃபுல்லா வந்து தென்னந்தோப்புகள் தான் இருக்கு. நான் நினைச்சேன் ஃபுல்லா வந்து நம்ம நெல் விளையிற பூமியா தான் இருக்கும்னு நினைச்சா ஃபுல்லா வந்து தண்ணீர் பாசனம் நிறைய இருக்குல்ல தென்பெண்ணையாறு ஓடுறதுனால. அதனால வந்து நல்லா செழிப்பா இருக்குங்க. பாக்குறதுக்கே வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. அண்ட் எல்லா ஊர்களுமே வந்து திருவிழா கோலம் பூண்டிருக்கு. நம்ம பொங்கல் திருவிழா அன்னைக்கு டிராவல் பண்றோம்ல, ஒரு சூரிய பொங்கல் நாள் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால எங்க பார்த்தாலும் வந்து கரும்பு மஞ்சள்னு செம்ம மக்கள் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. தைத்திருநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த டைம்ல டிராவல் பண்றதே வந்து ஒரு தனி வைப் தான். ஆனா எல்லா ஊர்லயும் வந்து கோலம் போட்டு பொங்கல் வச்சு கரும்பெல்லாம் வச்சு இங்க பாருங்களா பொங்க பானை எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. எல்லா ஊர்கள்லயும் வந்து பரவாயில்லைங்க. நம்ம கிராமப்புறங்கள் சைடு வந்தாதான் உண்மையான பொங்கல் திருவிழா எப்படி நடக்குதுன்னு பார்க்க முடியுது. நம்ம டவுன்ல இருந்துட்டு ஐயோ என்னடா கலாச்சாரம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னுமே வந்து கிராமப்புறங்கள்ல எல்லாம் அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த தலைமுறைக்கும் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எல்லா காலேஜஸ்லயுமே நம்ம பசங்க 2K கிட்ஸ் வந்து சேலை உடுத்திட்டு ஹாஃப் சாரி போட்டுட்டு வேஷ்டி ஷர்ட்டை போட்டு நல்லா ட்ரெடிஷ்னலா கொண்டாடுறாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நம்ம தைத்திருநாள் மாதிரியான கலாச்சார பெருமை மிக்க விழாக்களை எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படிங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. என்னடா பெரிய ஆள் மாதிரி பேசுறேன்னு பாக்குறீங்க. ஆமாங்க, அபிஷியலி நாமளா 2K கிட் கிடையாது, நாமளா 90s கிட்ஸ். ஸோ மக்களே நாம அரசம்பட்டி தாண்டி இருமத்தூர் தாண்டி அரசம்பட்டி தாண்டி இப்ப நாம போச்சம்பள்ளி பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆமா, போச்சம்பள்ளி நம்ம மேங்கோஸ்க்கு ஃபேமஸ் ஆன போச்சம்பள்ளி ஏரியா தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த ஊர் எல்லாமே வந்து சேலம் மாவட்டத்துல இருந்த போது சேலம் தான் வந்து மேங்கோஸ்க்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த ரீஜனை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம்னு பிரிச்சுட்டாங்கல்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த 3 மாவட்டங்களுமே வந்து மாம்பழத்துக்கு ஃபேமஸ் ஆன ஊர்களா ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மேங்கோ சீசன்ல சம்மர் சீசன்ல நம்ம கிருஷ்ணகிரியில தனியா மாம்பழ எக்ஸிபிஷனே வைப்பாங்க. மேங்கோ எக்ஸிபிஷன் நல்லா டெக்கரேட் எல்லாம் பண்ணிட்டு விதவிதமான மேங்கோஸ் இங்க விளையிற மாங்கனிகள் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி எக்ஸிபிஷன் எல்லாம் கூட நடக்கும். ஸோ கிருஷ்ணகிரி சைடு நீங்க சம்மர் சீசன் எல்லாம் வந்தா ஒரு டைம் டிராவல் பண்ணுங்க. நாம எப்படியாவது ஒரு டைமாவது விளாக்ல கவர் பண்ணலான்னு பார்த்தா மேபி பார்க்கலாம் இந்த சம்மர்ல கவர் பண்ண முடியுமான்னு. இந்த ரூட்ல தாங்க நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு சைடுமே வந்து என்டையர் ஸ்ட்ரெச்சுமே இந்த புளிய மரங்கள் எல்லாம் இருந்து பாக்குறது. டிப்பிக்கல் ஒரு தமிழ்நாட்டு ஹைவேஸ் எல்லாம் ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட் ஹைவேஸ் மட்டும்தான் வந்து அதே மாதிரி இருக்கு. ரெண்டு சைடு வந்து புளிய மரங்கள். நம்ம என்னதான் சம்மர்ல டிராவல் பண்ணாலும் ஃபுல்லா வந்து நிழலா இருக்கும். நமக்கு அந்த ஹீட் வேவ்ஸ் இருக்கிறதே வந்து அவ்வளவா தெரியாது. மே மாசம் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் இருக்கிறது தெரியும். மற்ற டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு ஒரு கூலா டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸ்மூத் பிரீஸ்ல. என்ன செய்யறது, நம்ம ஹைவே எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றோம் பேர் வெளின்னு நம்ம மரங்களை எல்லாம் வெட்ட வேண்டியதா இருக்கு. பட் என்ன செய்யணும்னா இவங்க அப்படியே வந்து வேரோட தோண்டி இன்னொரு இடத்துல நட்டு வைக்கலாங்க. அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் வந்து எவ்வளவோ வந்துருச்சு. இதெல்லாம் எவ்வளவு வருஷங்கள் பழமையான மரங்கள். ஸோ அதெல்லாம் வந்து நாம டெஸ்ட்ராய் பண்ணாம அப்படியே வந்து வேற இடத்துல நடவு செஞ்சா நல்லா இருக்கும். பட் ஏனோ அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் செஞ்சா இன்னுமே நல்லா இருக்கும். நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் தான், அதை யாருமே டினை பண்ண முடியாது. பட் அதே டைம்ல வந்து நாம வந்து கூடாது. ஏன்னா
மரங்கள் இல்லாட்டி நிழல் இல்லை, நிழல் இல்லாட்டி நம்ம கருகி செத்துற வேண்டியதுதான். இருக்கிற குளோபல் வார்மிங்க்கு, அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாம் கருவாடாதாங்க போகணும். ஸோ போச்சம்பள்ளி டவுன் வந்தாச்சு மக்களே. போச்சம்பள்ளியும் பாருங்க எல்லா ஊர்கள் மாதிரியே இதுவும் வந்து கலகலகலான்னு இருக்கு. பொங்கல் சமயத்துல எல்லா டவுன்ஸுமே சும்மா செம்ம வைப் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம சேலம் வந்தோம், கோயம்புத்தூர். நம்ம பொங்கல் டைம்ல மெயின் சிட்டிஸான கொங்கு பெல்ட்ல இருக்கிற மெயின் சிட்டிஸ் கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்க சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி சைடெல்லாம் டிராவல் பண்ணோம். எல்லா ஊர்லயுமே வந்து பொங்கல் வைப்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. நான் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இன்னுமே வந்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு இந்த வருஷம் தான் வந்து நான் நிதர்சனமா பாக்குறேன். யூஸ்வலா வந்து நம்ம பெரிய விழாக்கள்ல எல்லாம் வந்து நம்ம டிராவல் பண்ண மாட்டோம்ல, நிறைய கூட்டம் இருக்கும்னு. இந்த டைம் சரி ஓகே டிராவல் பண்ணி தான் பார்க்கலான்னு வந்தா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ செம்ம ஹாப்பி. எப்ப கணேஷா? ஸோ நீங்களும் என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் விர்ச்சுவலா. ஸோ நம்ம போச்சம்பள்ளி பஸ் ஸ்டாண்டு கிராஸ் பண்ணி இப்போ டுவர்ட்ஸ் திருப்பத்தூர் டிராவல் ஆயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சைட்லலாம் பாத்தீங்கன்னா இந்த மூக்கணாங்கயிறெல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்குங்க. நம்ம மாட்டு பொங்கல், நாளைக்கு மாட்டு பொங்கல். ஸோ மாடுகளுக்கு புது மூக்கணாங்கயிறு போடுவாங்க. அதுக்கப்புறம் மாட்டுக்குன்னே வந்து தனியா பொங்கல், பட்டி பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் கிராமப்புறங்கள்ல விமரிசையா நடக்கும். இதெல்லாம் நீங்க சிட்டிஸ்ல பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ்ல தான் பார்க்க முடியும். ஸோ அது வந்து நாம இங்க கண் கூட பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் வந்து எருது விட நிகழ்ச்சி அது இதுன்னு நடக்கும்ல. ஸோ பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறது, ஸோ அதுக்கான கடைகள் எல்லாமே களை கட்டிட்டு இருக்கு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான திருவிழா வைப்ஸோட நம்ம டிராவல் பண்ணலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
மக்களே நம்ம போச்சம்பள்ளி தாண்டி இப்போ மத்தூர் டவுனையும் தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க கூட பாத்தீங்களா பிளாட்ஸ் எல்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. அநியாயம் பண்றாங்க. நம்ம டவுன்ஸ் சிட்டி ஏரியாஸ்ல தான் வந்து பிளாட் எல்லாம் போட்டு விக்கிறத பார்த்திருக்கேன். இப்பன்றனா வந்து கிராமப்புறங்கள்லயே வந்து பிளாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்யறது, நம்ம மாநிலம் வந்து வேகமா நகரமயமாதலுக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5-10 இயர்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் த மக்கள் வந்து நகர்ப்புறங்கள்ல தான் வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு வந்து நாம முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அதே முன்னேற்றத்தை விவசாயத்திலயும் காமிச்சா நல்லா இருக்கும். நீர்நிலைகள் பாதுகாக்கிறதுல, இயற்கையை பாதுகாக்கிறதுல பார்க்கலாம். வரப்போற கவர்மெண்ட்ஸ் வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க வரப்போற நாட்கள்ல அப்படின்னு. ஏன்னா உணவு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நாம சொல்லி எல்லாருக்கும் தெரிய வேண்டியது இல்லை. எந்த அளவுக்கு வந்து நாம தொழில்துறையில வளர்றோமோ அந்த அளவுக்கு வந்து நாம விவசாயத்துறையையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். அப்பதான் வந்து நமக்கு டேபிள்ல 3 வேளையும் ஃபுட்டு வந்து நம்ம வாங்கக்கூடிய விலைகள்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இதே வைபோட நாம சூப்பரா ஒரு சாங் கேட்டுட்டே வைப் பண்ணிட்டே போலாமா? யூஸ்வலா வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்ல எல்லாம் ஒரு பிளேலிஸ்டே வைப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டுல எங்க போனாலும் வந்து இந்த பாட்டுகள்ல இந்த ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு தான் நீங்க டிராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் வந்து நாம வைப் பண்ணிட்டே போறோம். ஸோ இதோ உங்களுக்காக இளையராஜா அவர்களோட மியூசிக்ல நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. உலகே அழிஞ்சாலும் ஒருவோ அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. ஏக்கப்பட்டு பட்டு நான் எழச்சேனே அஹஹா, ஏட்டு கல்வி கேட்டு நான் சலித்தேனே ஓஹோஹோ ஓஹோஹோஹோய். தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை மொட்டு, தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்தே தாளம் தட்டு, என் தாளம் மாறாதையா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுத்தேனே ஓஹோஹோ ஓஹோஹோஹோய். காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே அஹஹாஹா அஹஹாஹா. மாமன் உன்னை கண்டு ஏங்கும் மல்லி தண்டு, தோளில் என்னை அள்ளி கொண்டு தூங்க வைப்பாய் அன்பே என்று என் கண்ணில் நீதானம்மா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. உலகே அழிஞ்சாலும் முன்னுருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. மக்களே செம்ம பியூட்டிஃபுல்லான சாங்ல. நீங்க தமிழ்நாடோட ரூரல் ஏரியாஸ்ல எங்க போயிருந்தாலும் வந்து இந்த பாடுகள் எல்லாம் வந்து பஸ்ல போகும்போது கேட்டிருப்பீங்க. நம்ம எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடின சாங். செம்ம பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் இல்ல ரெண்டு பேரும். இந்த படத்து பேரே வந்து பொண்ணுமணி தாங்க. ஸோ இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். எல்லா சாங்ஸுமே பொண்ணுமணி படத்துல. ஸோ சூப்பரா வைப் பண்ணிட்டே நம்ம திருப்பத்தூர் ரீச் ஆயாச்சுங்க. தூரத்துல நம்ம ஏலகிரி மலைகள் தெரியுது பாருங்க. ஸோ அடுத்தடுத்த வர்ற விளாக்ஸ்ல நம்ம ஏலகிரிக்கெல்லாம் டிராவல் பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
திருப்பத்தூர் டவுனும் வந்து செம்ம சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம திருப்பத்தூர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸும் வேற இல்ல, திருப்பத்தூர் தனி மாவட்டம் ஆயிருச்சு. எந்த மாவட்டத்தில இருந்து பிரிச்சாங்க? ஐ திங்க் திருவண்ணாமலையும் வேலூர்ல இருந்தும் பிரிச்சாங்க. ஐ திங்க் வேலூர் மாவட்டத்தில இருந்து தான் பிரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. நம்ம எல்லா மாவட்டங்களோட தலைநகரங்களுமே வேற லெவலுங்க. இங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சியோட தைப்பொங்கல் திருநாள் பேனர் எல்லாம் வச்சு உள்ளுக்குள்ள பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல. வேற லெவல் பண்றாங்க போங்க. எங்க பார்த்தாலும் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பேனர் கல்ச்சர் வந்து பெரிய லெவல்ல உருவாயிட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆர்ட் ஒர்க் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மூவிஸ் ஏதாவது ரிலீஸ் ஆனா தாங்க இவ்வளவு கிரியேட்டிவா பேனர்ஸ் வைப்பாங்க. இப்ப பார்த்தா காது குத்து, ஊர் திருவிழா எல்லாத்துக்குமே வந்து பேனர்ஸ் வந்து அதுவும் செம கிரியேட்டிவா போட ஆரம்பிச்சுட்டாங்க. கலக்குறாங்க போங்க. ஃபிளெக்ஸ் பேனர்ஸ் பிசினஸ் நடத்துற மக்களுக்கு தான் வந்து நல்ல பிசினஸ் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஸோ நம்ம திருப்பத்தூர் மெயின் ஷாப்பிங் ஏரியா வந்தாச்சுங்க. இந்த ஏரியால தான் வந்து பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. ஸோ எவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு பாத்தீங்களா? பொங்கல் அன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணாதான் தெரியுது, நம்ம மக்கள் வந்து எல்லா நகரங்கள்லயுமே வந்து சும்மா வேற லெவல்ல வைபோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் வந்து ஷாப்பிங்கான கூட்டம் தான். இந்த பூக்கள் விற்கிற கடைகள், பூக்கள், கரும்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் துணிமணிகள் விற்கிற ஏரியாஸ்ல எல்லாம் பார்த்தா நடக்கவே முடியாத அளவுக்கு கூட்டங்க. இங்க பாருங்க, திருப்பத்தூரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பூக்கள் நிறைய பூமிகள் இருக்கிற இடங்கிறதுனால அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க, கிலோவா குமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ சூப்பரா நம்ம திருப்பத்தூர் நகராட்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாச்சு மக்களே. வேற லெவல்ல இருந்துச்சுல. கரெக்டா 2 hours ஆயிருக்குங்க நம்ம தர்மபுரியில இருந்து போச்சம்பள்ளி மத்தூர் வழியா திருப்பத்தூர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வாங்க மக்களே, இறங்கிறதுக்கு ரெடி ஆவோம். மக்களே, நாம சக்சஸ்ஃபுல்லா தர்மபுரியில இருந்து திருப்பத்தூர் வந்து ரீச் ஆயாச்சுங்க. நம்ம பண்டிகை நாள்ல டிராவல் பண்றதுனால எல்லா பக்கம் சரியான கூட்டம் மக்களே. இங்க பாருங்க, ஜேன்னு இருக்குங்க. தர்மபுரியும் நேத்து பயங்கர திருவிழா கோலமா இருந்துச்சு. இன்னைக்கு மெயின் பொங்கல் நாள். எல்லா பக்கம் மக்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான கூட்டம் எல்லா பக்கமும். வேற லெவல் ஜேர்னில. வெல்கம் டு திருப்பத்தூர் மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்மபுரியிலிருந்து திருப்பத்தூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.